சென்னையில் பல்லவன் இல்லத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் முற்றுகையிட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நிலைமையை சமாளிக்க காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? மணிமாறன், வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தை தொடர்கிறார்கள். இன்று தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறையினுடைய தலைமை அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என்று நேற்று மாலையே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். CITU, AITUC, HMS மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்துகிறார்கள். சென்னை நகரை பொறுத்தவரை சென்னை பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தை 11 மணிக்கு பிறகு முற்றுகையிட இருக்கிறார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் தினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்று அனைத்து தலைமை அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். 6 அம்ச கோரிக்கையில் குறைந்தபட்சமாவது நிலுவையில் இருக்கக்கூடிய அகவிலைப்படியாவது வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். பல்லவன் இல்லம் முன்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்தை போராட்டம் நடத்துவதற்கு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 அடுக்குகளாக பேரிகார்டு தடுப்பு வேலிகள் அமைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போராட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஒருவேளை தடையை மீறி மறியல் போராட்டம் அலுவலகத்திற்கு உள்ளே முற்றுகையிட சென்றால் கைது செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று போக்குவரத்து, அதாவது பல்லவன் இல்லத்திலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி செல்லக்கூடிய இடத்திற்கு போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 11 மணிக்கு பிறகு பல்லவன் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிற்சங்கத்தினர் மற்றும் நிர்வாகிகள் இந்த இடத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தயாராகி வருகிறார்கள். மணிமாறன், போக்குவரத்து சேவை எந்த நிலையில இருக்கு ராஜ்குமார்? காலை 9 மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் பேருந்துகள் இயக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை போக்குவரத்து துறை எடுத்திருக்கிறது. தமிழகம் முழுவதுமே 97.92% பேருந்துகள் இயக்கப்பட்டு இருப்பதாக போக்குவரத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 8 போக்குவரத்து கழகம் மூலமாக பொதுமக்களுக்கான பேருந்து சேவை இயக்குவதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னையை பொறுத்தவரை 99.29% பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையும், சென்னையில் காலை நிலவரப்படி திட்டமிட்ட அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பேருந்து சேவை இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை கண்காணித்து வருவதாகவும் போக்குவரத்துறை தெரிவித்திருக்கிறது. பெரும்பாலும் பெருளவுக்கான சிரமம் சென்னை நகரில் இல்லை. ஒரு சில வழித்தடங்களில் பேருந்துக்காக காத்திருந்து பயணம் செய்வதாக பயணிகளும் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக சோழிங்கநல்லூர், நாவலூர் பகுதியிலிருந்து சென்னை நகருக்கு உள்ளே வரக்கூடிய இடம், திருவேற்காடு, குன்றத்தூர், ஆவடி, மாதவரம் இது போன்ற பகுதியிலிருந்து சென்னை நகருக்கு உள்ள வருவதற்கு ஒரு 30 நிமிடம் காத்திருந்து பேருந்தில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருந்ததாக பயணிகள் தெரிவித்திருந்தாங்க. பேருந்து இயக்கத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.